Hi everyone. Hi everyone. Good morning, good afternoon, good evening. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். ஓகே, ஸோ டுடே நம்ம பார்க்க போகிறது இன்னும் உங்களுக்கான மெசேஜஸ், ரேண்டம் மெசேஜஸ் அண்ட் ஆல்சோ வித் கைடன்ஸ் ஃப்ரம் சைபர். ஓகே, ஸோ பார்க்கலாம். லெட் அஸ் see. So let us make 3 piles. So rose quartz, blue color crystal and this tiger eye. Okay, so in pile 1, pile 2, pile 3, right? So உங்களுக்கு எது இந்த choose பண்ண தோணுதோ you can choose it. So start with pile 1. யாரெல்லாம் ரோஸ் கோட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ பைல் 1, உங்களுக்கான மெசேஜஸ் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு டைம்லெஸ் ரீடிங் தான். ஸோ எப்போ பார்க்குறீங்களோ அப்போது பொருந்தும், ரைட்? ஸோ லெட்ஸ் see. Please Spirit, what about the messages for pile 1? Messages for pile 1. Please Spirit, thank you. Oh God, pile 1. So 8 of cups, 7 of swords, unity, 10 of pentacles, 2 of swords, page of wands, 7 of swords, 2 of swords, 10 of pentacles, 8 of cups, 2 of swords. Okay, fine. So pile 1, உங்களுக்கான மெசேஜஸ் என்ன பார்ப்போம். Do the right thing for the right reason. Compare traditional versus new approaches to see which works for you. A spiritually minded community. One second. ஸோ சரியானதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கான அபண்டன்ஸ் வந்து இருக்கும். சில பேர் வந்து ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கலாம், இருந்தாலும் பழசை விடுறதா வேண்டாமோன்னு ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் எனிகோ எது பெஸ்ட்டு அப்படின்றத நீங்கள் வந்து சூஸ் பண்ணி பாருங்கள். எது பெஸ்ட்டு, உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ், ரைட்? ஒரு அபண்டன்ஸ் இருக்க போது நியூ ப்ரப்போசல் இருக்கலாம். அண்ட் ஃபினான்ஷியலாக வந்து ரொம்பவே மேக்ஸிமம் நீங்கள் ஃபினான்ஷியலாக பார்க்க முடியுது. ஸோ உங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் ஒரு சேஞ்ச் நீங்கள் ஏற்படுத்த போகிறீங்க. அது மூலமாக உங்களுக்கு 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ், ரைட்? நல்ல ஒரு அபண்டன்ஸ் இருக்க போது, நல்ல ஃபினான்ஷியல் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆக போகுது, ரைட்? அண்ட் so making wise investments or planning for retirement. Okay, honoring family traditions. So traditions, family tradition, ஃபேமிலியா ஹாப்பியா இருக்க போறீங்க, ரைட்? சம்வாட் இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் பிஸ்னஸில். அதை கரெக்டாக யோசிச்சு பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு அது எது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு தாட் இருக்கலாம். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கலாம். பட் அதுலலாம் இருந்து வெளியில் வந்துடுவீங்க. 8 ஆஃப் கப்ஸ், எமோஷ்னலாக வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ அதிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. ஸோ நீங்கள் அந்த ஒரு கன்ஃபியூஷன்லேருந்து வெளியில் வரும்போது அண்டு என்னன்னா ஒரு போராட்டத்தை சேலஞ்சபிள் சிச்சுவேஷனாக தெரியுது. பட் என்னன்னா உங்களுக்கான ஒரு குட் கம்யூனிகேஷனும் வருது. எந்த விஷயத்துக்காக
போராடிட்டு இருக்கீங்களோ, எதை வந்து என்ன பண்ணன்னு தெரியாம இருக்கிறீங்களோ, எது அது ரிலேட்டடா உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும். அண்ட் என்னன்னா எது உங்களுக்கு இது வரைக்கும் சர்வ் பண்ணலையோ அதை விட்டு நீங்க விலகி போக போறீங்க. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நீங்க வந்து அது ரிலேட்டடான சொல்யூஷன் வந்து உங்களுக்கு வர்றதை பார்க்க முடியுது. ஓகே, இட்ஸ் டைம் டு கோ ஆஃப்டர் யுவர் ட்ரீம்ஸ், டூ சம்திங் தட் எக்ஸ்பாண்ட்ஸ் யுவர் ஹாரிசன்ஸ், லெட் யுவர் கிரியேட்டிவிட்டி டேக் ஃப்ளைட். ஒரு டெசிஷன் எடுக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா, அதுதான் உங்களை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு. ஸோ என்ன சாய்ஸ் இருக்கு பாருங்க, எது உங்களுக்கு பெஸ்ட்ன்னு யோசிங்க. டேக் த டெசிஷன். ரைட்டா? டெசிஷன் எடுக்காம யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுலயே சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டெசிஷன் எடுக்கணும், எது தேவையில்லையோ அதுலேருந்து விலகி வந்துடுவீங்க. ஸோ உங்களுடைய போராட்டமும் வந்து விலகி வர்றதுக்கான ஒரு உங்களுக்கு சான்ஸ் வந்து அமையும். ரைட்? அதுக்கான ஸ்டெப்ஸ் நீங்களும் ஃபர்ஸ்ட் போடணும். ரைட்? ஸோ கண்டிப்பா உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? அண்ட் சில பேருக்கு வந்து நியூ ப்ரப்போசல், மேரேஜ் லைஃப், ஒரு நல்ல ஒரு கமிட்டடு ஒரு கமிட்மெண்ட் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதுக்கு நீங்க வந்து உங்களுடைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து நீங்க விட்டுட்டீங்கன்னா போதும். அண்ட் ஸோ உண்மையை பார்த்து ஓட வேண்டாம், அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? திஸ் இஸ் 7 of Swords, சாரி 7 of Wands. ஓகே, ஸோ கொஞ்சம் கவனமா இருங்க. ஓகே, சில பேர் யாராவது இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை ஏமாத்துறது யாராவது இருக்கலாம், மேபி ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம். ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல். அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும், அதை வந்து கொஞ்சம் காதில் வாங்கி அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? நீங்கள் அதை நம்பாமல் இருக்க தேவையில்லை. உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருதா, யூ ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ரைட்? முடிவு பண்ணுங்க. யோசிச்சுட்டு அது ஓகேவா உண்மையா இல்லையான்னு செக் பண்ணுங்க. ஓகே, ஸோ pile 1, you should be very careful. ரைட்? உங்களுக்கு வர கைடன்ஸை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. அண்ட் நீங்களுமே யூ ஆல்சோ ட்ரை டு பி வெரி ஹானஸ்டி பர்சன். ஓகே, ஸோ எந்த ஒரு விஷயத்த வந்து கிளியரா பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். ஆனா என்னன்னா கொஞ்சம் எஸ், கண்டிப்பா வந்து அதுல கவனம் செலுத்தும் போது நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. மேபி நீங்க பார்க்க விரும்பாதனால இல்ல நீங்களே ஒரு அசம்ஷன் வச்சுக்கிறனால பார்க்க முடியாம இருக்கலாம். பட் யூ நீட் டு டேக் ஸ்டெப்ஸ். ஓகே, அது வந்து உண்மையா பொய்யா அப்படின்றத நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் கவனிக்கணும். ஸோ இந்த கைடன்ஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ யூ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். ரைட்? ஸோ இதுதான் வந்து pile 1 உங்களுக்கான மெசேஜ். அண்ட் பாபாவோட கைடன்ஸ் என்ன பார்க்கலாம். Please, what about the guidance for pile 1? ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, நீங்கள் கண்டிப்பாக டிவைனோட ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திக்கோங்க. ஓகேவா? ஸோ தேட் உங்களை சுற்றி இருக்கிற இந்த ஏமாற்று வேலையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க. ஓகே, ஸோ ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு டிவைனோட ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திக்கோங்க. உங்க மேல வந்து ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்திக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்க மேல நம்பிக்கை இல்லாம இருக்காதீங்க. நான் பண்ணதுதான் தப்பு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அதை
அதை யோசிச்சு கரெக்டா டிசைட் பண்ணுங்க, அதுல இருந்து வெளியில வந்துருங்க. ஓகே, அப்பதான் சுத்தி நடக்கிற தப்பு வந்து உங்களுக்கு தெரிய வரும். ரைட், அண்ட் ரொம்ப வந்து மனசுடைஞ்சி போக வேண்டாம், எல்லாமே வந்து சரியாகும். ஓகே, சுகமும் துக்கமும் மாறி மாறி வரும். ரைட், ஒன் மோர் கைடன்ஸ் ஃப்ரம் பாபா ப்ளீஸ். ப்ளீஸ். கர்ம பலன். ஸோ நடக்கிற எல்லாமே பனிஷ்மெண்ட் கிடையாது, ஒரு கர்ம பலனாக தான் போயிட்டு இருக்கு, கர்மா தான் வந்து கழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு இருந்தால் போதும். ரைட், நீங்கள் எல்லா கஷ்டத்துல இருந்து மீண்டு வர முடியும். ரைட், அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சி எடுங்க. ஸோ லிவ் இன் கரண்ட் சுச்சுவேஷன், பாஸ்டையோ ஃபியூச்சரையோ பற்றி ரொம்ப கவலைப்படாமல் கரண்ட்ல என்ன இப்போ பண்ணணுமோ சீரியஸாக எடுத்துக்கோங்க. இந்த மெசேஜை கரண்ட்ல என்ன பண்ணணுமோ அதை வந்து கரெக்டாக பண்ணிட்டுருங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், ஸ்டக் ஆகி நிற்காதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியதை கரெக்டாக பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கான சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக வருது. ஓகே, ஸோ pile 1 இதுதான் உங்களுக்கான மெசேஜ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை. ஹாய், pile 2 உங்களுக்கான மெசேஜஸ் என்ன பார்ப்போம், கூடவே சாய்பாபா கைடன்ஸ், பாபாவோட கைடன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ pile 2, what about the messages for pile 2? Please spirit, messages for pile 2. Messages for pile 2. Star, King of Wands, Knight of Swords, Ace of Cups, okay, Emperor, Six of Pentacles. pile 2 உங்களுக்கான மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஐ திங்க் நீங்கள் சில விஷயங்கள்ல நம்பிக்கை இழந்து இருக்கலாம். பட் உங்களுக்கு டிவைன் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, நம்பிக்கை இழக்க வேண்டாம், உங்களுடைய நீங்கள் ஹீலிங்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. மேபி சிலர் பிரேக்கப்ல இருக்கலாம். ஸோ அதை ஹீல் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஹீலிங் மீன்ஸ் அதுலேருந்து வெளியில் வாங்க, அதுலேயே இருக்காதீங்க. ஹீலிங் எப்போ ஆகும் அப்படின்னா, அந்த பர்சனை கொஞ்சம் மன்னிக்கணும், மன்னிச்சு அதை விட்டுட்டு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிங்க. ஸோ தட் ஹீலிங் நடக்கும். அப்படி நடக்கும்போது ஏஸ் ஆஃப் கப்ஸ், உங்களுக்கு அந்த லவ்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் போகலாம். சில பேருக்கு நியூ லவ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அண்ட் ரொம்ப இமோஷ்னலாக ஆக வேண்டாம். ரைட், ஸோ அதை கொஞ்சம் கவனிங்க. அது மாதிரி நம்பிக்கை இழக்க வேண்டாம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்பிக்கையோட இருங்க. அண்ட் மேபி உங்கள் பர்சன் வந்து பிடிவாதமாக இருக்கலாம். ரைட், ஐ திங்க் சில பேருக்கு சாய்ஸ் இருக்கலாம், சில பேருக்கு. ஓகே, இல்லை சில பேருக்கு வந்து உங்கள் பர்சன் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதுக்கான பிளான் அவங்க பண்ணிட்டு இருக்கலாம். அண்ட் இது அப்பார்ட் ஃப்ரம் லவ் ரிலேஷன்ஷிப், ஃபார் அதர்ஸ் இது எப்படி பார்க்கலான்னா, சில பேர் வந்து நீங்கள் உங்களுடைய வேலையை திட்டம் போட்டு சரிவர செயல்படுவீங்க. அது கரெக்டாக, ரூல்ஸ்னால் ரூல்ஸு, அதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அட் த சேம் டைம் அதை நீங்கள் பிடிச்சும் பண்ண போகிறீங்க. ஸோ மேக்ஸிமம் நான் இங்கே லீடர்ஷிப் ரோல் தான் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ கெட் ஆர்கனைஸ்டு. ஒரு இதுக்கு அடுத்து இதை பண்ணணும், இப்படி ஒரு ஃப்ரேம் போட்டுக்கோங்க. ரைட், அது இல்லாமல் பண்ணிட்டு இருக்கலாம், நீங்கள் ஏகப்பட்ட வேலை இருக்கலாம். பட் இஷ்டத்துக்கு டைம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, மேபி அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியலாக ஏற்ற இறக்கமாக போயிட்டு இருக்கு. பட் இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து அதை வெல் பிளான் பண்ணி, இந்த டைமுக்கு இது, இந்த ஷெட்யூலுக்கு இது, இவ்வளோ டைம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி இப்படி பண்ணணும். டைம் மட்டும் இல்லை, யார்கிட்ட எந்த வேலையை கொடுக்கணும், எப்படி வேலையை எடுத்துகிட்டு போகணும், எல்லாமே வந்து பிளான் பண்ணி நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய அந்த மணி சிச்சுவேஷன் பேலன்ஸ்ட் ஆகும். ஓகேவா? சில பேருக்கு வந்து ஹெல்ப் வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், ஹெல்ப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரைட், அண்ட் நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ்,
கொஞ்சம் இன்டலெக்சுவலா யோசிங்க. எந்த விஷயத்த இதை பண்ணா இதோடைய பின் விளைவு என்ன அப்படின்னு யோசிச்சு நீங்க பண்ணணும். ஓகேவா? அதர்வைஸ் அந்த பின் விளைவு கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. ஸோ யூ ஷுட் திங்க் அபவுட். இங்கே அதுதான். ஸோ நீங்க செய்யற செயலை வந்து யோசிச்சு டிசைட் பண்ணி பண்ணும்போது ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும். சரியா? அண்ட் மோரோவர் எப்படின்னா, நீங்க செய்ய வேண்டிய விஷயத்துக்கு இப்போ ஸ்டெப் எடுக்க வேண்டிய ஒரு நேரம். ஸ்டெப் எடுக்காம இருக்கிறீங்களா? ஸ்டெப் எடுங்க. அட் த சேம் டைம் அவசரப்படாம அதோடைய ரிசல்ட்டை யோசிச்சு அதுக்கான ஸ்டெப் எடுங்க. ஓகேவா? ஸோ உங்களுடைய லீடர்ஷிப் ரோல் வந்து இப்போ ரொம்பவே வந்து தேவைப்படுது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. அப்படின்ற மெசேஜ் தான் கிடைக்குது. பைல் 2. ஸோ எந்த விஷயத்துல நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்களா, அதுக்கான ஹெல்ப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. சில பேர் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரேக்கப்லாம் இல்லை, ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு, ஆனால் ஒரு கவலை இருக்கு. அப்படின்னா என்ன காரணம்னா, ஒருத்தர் அதிகமாக எஃபோர்ட் போடுறாங்க, இன்னொருத்தர் கம்மியாக எஃபோர்ட் போடலாம். அந்த ரீசன் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கான ஆக்ஷன் எடுங்க. அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற ஆக்ஷன் எடுக்கும்போது ஒரு அட்ராக்ஷன் வந்து ஏற்படும். மறுபடியும் அந்த லவ் வந்து அழகா மலரும். ஓகேவா? நல்ல ஒரு அடுத்த லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டுக்கு போகும். ஏஸ் ஆஃப் கப்ஸ் இருக்கு. பட் நீங்க எல்லா விஷயத்தையும் வந்து கரெக்டா யோசிச்சு செயல்படணும். அட் த சேம் டைம் நீங்க அதை விரும்பியும் பண்ணணும். ஓகே. ஓகே. பைல் 2. ஸோ சில பேருக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. எதுக்கு அப்படின்னா, பெரிய ஆளாக வர்றதுக்கு, உங்கள் ஃபீல்டில் நீங்கள் ஸ்டாராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்பிக்கையோட உங்களுடைய ஃப்யூச்சரை பாருங்கள். அதுதான் உங்களை பல தடைகளை கடந்து போக வைக்கும். ஓகேவா? உங்கள் நம்பிக்கை தான் வந்து மலை போல் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் தாண்டி போக வைக்கும். ஸோ சில மாற்றங்கள் ஏற்படும். ஓகே. அது வந்து உங்களுக்கு சேலஞ்சபிள் டைம்லேருந்து உங்களை ரிலீஃப் பண்ணும். ரைட்? சில ஹாப்பியான விஷயங்கள்லாம் வந்து ஏற்பட போகுது. ஸோ தட் உங்களுக்கு உங்களுடைய சிச்சுவேஷன் பேலன்ஸ்டாக ஆக போகுது. நீங்களும் அதுக்கான எஃபர்ட்டை சொன்ன மாதிரி போடுங்க கரெக்டாக. ஓகே. ஸோ ஏஸ் ஆஃப் கப்ஸ் இருக்கு. ரைட்? ஸோ ரொம்பவே இமோஷ்னலாக ஆகாமல் கரெக்டாக ஒரு எம்பரர் ராஜா மாதிரி செயல்படுங்க. அதுவும் ஒரு மெசேஜாக இங்கே நமக்கு கிடைக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு பைல் 2. பாபாவோட மெசேஜ் ஃபார் பைல் 2. இந்த மூணு கோட் வேர்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய வெற்றிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லெண்ணங்கள், நல் வார்த்தைகள், நற்செயல்கள். நான் யோசிக்கிறது பாசிட்டிவாகவே யோசிங்க. ஸ்டார். ஓகேவா? அது மாதிரி பேசுகிற வேர்ட்ஸ் பாசிட்டிவாக நல்ல வேர்ட்ஸை மட்டுமே பேசுங்க. நல்ல செயலை மட்டுமே செய்யணும்னு ஒரு உறுதியோடு இருங்க. அண்டு சரியானதை மட்டுமே யோசிங்க. நெகட்டிவ் தாட்ஸ் வேண்டாம். அவாய்ட் நெகட்டிவ் தாட்ஸ். ஓகே. அண்ட் சரியானதை மட்டும் யோசிங்க. சரியானதை மட்டும் பேசுங்க. எனக்கெல்லாம் இது நடக்காது, இப்படிலாம் பேசக்கூடாது. சரியா? அப்படின்னா அது அப்படிதான் நடக்கும். ஸோ அப்படிலாம் பேசுகிறத அவாய்ட் பண்ணிடுங்க. நான் எது பண்ணாலும் இப்படித்தான், இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணும். அப்படி அவாய்ட் பண்ணும்போது உங்களுக்கான ஒரு மாற்றம் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும் நீங்கள். பைல் 2 அது இல்லாத மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே. மற்றவங்களை அதிகமாக நம்புகிறோம், நம்மளை நம்மையே நம்பக்கூடாது. ஸோ அனைத்தும் நலமே. உங்களுக்கு எல்லா ஏஞ்சல்ஸு காடோடைய ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக இருக்குது. ஸோ தைரியமாக இருங்க. நடக்கிற எல்லாமே உங்களுடைய நன்மைக்காக அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, சம் வாட்டர், அதை நீங்கள் பண்ணலாம். ஓகே.
ஸோ லைஃபுடைய அந்த இதை புரிஞ்சுக்கணும். லைஃப்னா இப்படிதான் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரு மாயை தான், எல்லாமே இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்கள்கிட்ட ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? எனிதிங் எல்ஸ் ப்ளீஸ்? கொஞ்சம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்க பாபா சொல்றாங்க. ஸோ தட் உங்க மைண்ட் செட் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்ட் ஆகும். மெடிடேஷன் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஒரு விஷயம் மறுபடியும் நடக்குது, அதுலேருந்து என்ன லெசன் கொடுக்குறாங்க அப்படின்றத கவனிச்சு பாருங்க. எல்லாமே வந்து ஒரு காரணத்தோடு தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக பயப்பட வேண்டாம். உங்களுக்கான ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கு. ஏஞ்சல் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஓகே. மொரோவர் அவங்களுடைய குலதெய்வத்துடைய ப்ரொடெக்ஷனும் இருக்குது. அவங்க உங்களை வழி நடத்த தான் செய்கிறாங்க. ஸோ ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மெடிடேஷன்லாம் பண்ணும்போது டிவைனோடைய அந்த அவங்க உங்களுக்காக கொடுக்கக்கூடிய ப்ரொடெக்ஷன் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஓகே. ஸோ pile 2, this is a message and guidance for you. So thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye. ஹாய் pile 3, உங்களுக்கான மெசேஜ் என்ன பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த டைகர் ஐ கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ pile 3 உங்களுக்கான மெசேஜஸ் அண்ட் along with Sai Baba guidance. Okay, let's see. Please Spirit, what are the messages for pile 3? Messages for pile 3. Four of Pentacles, renewal, strength, major transformation. So pile 3, Seven of Cups, Five of Swords, Nine of Pentacles. I can see Sun here. உங்களுக்கான வெளிச்சம் வர இருக்குது. ஓகேவா? பட் இது என்னன்னு பார்ப்போம். இதெல்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணும்போது யூ வில் கெட் அ பிரைட் ஃபியூச்சர். சைல்டு பர்த் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது. சைல்டு பர்த்துக்கு இருக்குது. ஸோ பட் என்ன கொஞ்சம் ஸ்லோவாக வர்றதை பார்க்க முடியுது. பட் எல்லாத்துலேயும் வந்து ஒரு சக்ஸஸை பார்க்க முடியுது. பட் அது கொஞ்சம் ஸ்லோவாக நடக்க போகுது. ஓகே. ஸோ நைன் ஆஃப் பென்டிகிள்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. தைரியமாக வெயிட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு இன்னர் ஸ்ட்ரென்த் தான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய மனோபலம் அதை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஏதோ ஒரு விஷயத்துல முடிவெடுக்க முடியாமல் பயந்துட்டு இருக்கலாம். அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். சில பேர் வந்து உங்கள் ஃபினான்ஷியலாக ப்ரொடெக்ஷன் வேணும்னு உங்கள் மணி ரிலேட்டடாக வந்து ஒரு பயம் இருக்கலாம். இல்லை கவனிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். செவன் ஆஃப் கப்ஸ் உங்களுக்கான சாய்ஸஸ் வந்து நிறைய இருக்கும். அட் த சேம் டைம் மேபி சில பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க, இதை விட்டுட்டா எனக்கு நல்லது நடக்காதோ அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கலாம். அது அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் அதுலேருந்து தாராளமாக வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் ஆகுங்க. அதையே இறுக்கி பிடிச்சிட்டே இருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் கிடைக்குது. ஓகே. நோ மோர் ப்ரோக்ராஸ்டினேட்டிங். எதையும் தள்ளி போடாதீங்க. இப்போ செய்யணும்னு நினைக்கிறத செய்யுங்க. ஸோ இப்போ இல்லை, இப்போ முடியாது அப்படின்னு ஏதாவது தள்ளி போட்டுட்டு இருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு டெசிஷன் எடுக்கும்போது தான் உங்களுக்கான ஒரு சேஞ்சவே வந்து நீங்கள் பார்க்க முடியும். மேபி சில பேருக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை ப்ளேம் பண்ணிட்டு இருக்கலாம். அதால் நீங்களும் இரிட்டேட் ஆகிருக்கலாம். நீங்களும் பதிலுக்கு ப்ளேம் பண்ணிட்டு இருக்கலாம். இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி? நம்ம லைஃப்பை நம்ம பார்க்கணும் இல்லையா? அவங்க ப்ளேம் பண்ணால் அவங்க பாட்டு என்னத்தையோ பண்ணிட்டு இருக்காங்க. லெட் அஸ் மூவ் டுவோர்ட்ஸ் அவர் லைஃப். ஓகேவா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி நீங்கள் போக ஆரம்பிங்க. ஸோ சண்டே போட்டுட்டு இருந்தால் வேணா நீங்கள் என்ன ஆகும்னா சம்வாட் சுற்றி இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம இழக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். ரைட்? அண்ட் நீங்கள் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கான ரிசல்ட் வந்து கிடைக்க போகுது. இது வரைக்கும் போராடிட்டு இருந்திருப்பீங்க, உங்களுடைய உழைப்பை போட்டிருப்பீங்க, அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே. அண்டு சில பேர் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். அண்ட்
தனிமையா ஃபீல் பண்றீங்களா, அந்த தனிமை அந்த டைமை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆன்ம பலத்துக்காக அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தனிமையில நிறைய கிரியேட்டிவிட்டியை வந்து நீங்க வெளியே கொண்டு வரலாம், உங்களுடைய திறமைகளை. ஸோ தனிமையை வந்து யூஸ் பண்ணுங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. கவலைப்பட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ யூ யூஸ் இட் ரைட், யூஸ் யுவர் டைம் ப்ராப்பர்லி. Review the past and present so you can plan a bright new future, understanding your life purpose, releasing judgment of yourself and others. ஸோ பாஸ்ட்டை வந்து பாஸ்ட்டையும் ப்ரெசண்ட்டையும் அனலைஸ் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம பிரைட் நியூ ஃபியூச்சர் பார்த்தோமா, சன் இருக்கு அந்த வே உங்களுக்கு. அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, மனசை தைரியமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கான ஒரு பிரைட் ஃபியூச்சர் வந்துட்டே இருக்குது. ஸோ உங்களுடைய லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இன்னும் இப்படி நடந்துருச்சு அதுலேயே இருந்தால் நம்ம என்னைக்கு நம்மளை புரிஞ்சுக்கிறது. ஸோ நான் இப்படிதான் இல்லை, அவங்க அப்படிதான், அது ஓடிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் விட்டுறணும், ரிலீஸ் பண்ணுங்க, அதுலேருந்து வெளியில வாங்க. ஓகேவா? So the grace and inner strength needed to overcome challenges, the power of kindness and forgiveness, time to embrace how wonderful you are. ஸோ மறந்து மன்னிச்சு அன்பா இருக்கக்கூடிய அது அடுத்தடுத்து போகிற வேலையில வந்து இருக்கணும். உங்களுடைய ஆன்ம பலம், உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த் தான் வந்து இப்போ எல்லா சேலஞ்சையும் ஓவர் கம் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஃபாலோ திஸ் கைடன்சஸ். ஓகே, நம்பிக்கையா இருங்க, பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. ஓகே, பட் யூ ஷுட் அவாய்ட் சச் திங்ஸ், ரைட்? ஸோ பைல் 3 உங்களுக்கான பாபா கைடன்ஸ் என்ன அப்படி பார்க்கலாம். So what about the guidances for pile 3 please? உங்களுக்கு பாபா என்ன சொல்ல வராங்க? மாற்றங்கள், உங்களுக்கான மாற்றம் வரும். உங்களுக்கான மாற்றத்தை நீங்க ஏற்படுத்துங்க, அதுக்கான டெசிஷனை எடுங்க. இன்னும் டெசிஷன் எடுக்காம டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, உங்க மனசை சாந்தமா வச்சுக்கோங்க. சுத்தி இருக்கிறவங்களோட வந்து ஒரு சுமூகமா போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுங்க. அப்புறம் உங்க மனசு ஒண்ணு நினைக்குது, புத்தி ஒண்ணு நினைக்குது அப்படின்னா அது லைஃப் சரியா இருக்கு. மனசுல என்ன தோணுதோ அந்த செயல், உடல், உள்ளம், ஆன்மா இன்னும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? உங்களுடைய விருப்பங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட சரண்டர் பண்ணிருங்க. ஓகே, அவர் பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில உங்களுடைய செயல்களை வந்து நீங்க பாட்டுக்கு பண்ணிட்டு இருங்க. ஓகேவா? ஸோ கவலையே பட வேண்டாம் அப்படின்றது தான். தைரியமா அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம ஸ்டெப் எடுத்துட்டு போயிட்டே இருக்கும்போது கடவுளே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படியே அமைதியா பழசே நினைச்சு கவலைப்பட்டுட்டே உட்கார்ந்துருந்தா கடவுளே ஹெல்ப் பண்ண முடியாது. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு பல ஸ்டெப்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ யூ ஷுட் கம் ஓவர் ஆல் த டிஃபிகல்ட்டிஸ். அட்லீஸ்ட் ஒரு முயற்சியாவது எடுக்கணும். ஓகேவா? ஸோ துன்ப அனுபவங்கள் எல்லாமே நமக்கு ஒரு பாடத்தை தான் வந்து கற்றுக் கொடுக்குது. அது வந்து தேங்க்ஸ் சொல்லலாம். ஈவன் நமக்கு வர்ற கஷ்டம் எல்லாமே நமக்கான ஒரு லெசனை தான் வந்து கற்றுக் கொடுக்குது. அந்த லெசனை கற்றுக்க தான் நம்ம என்ன பண்ண முடியும், வாழ்க்கையில முன்னேற முடியும். கண்டிப்பாக விபூதியின் வல்லமை புனித அக்னி. எல்லா கஷ்டத்தையும் அவருடைய அக்னியில வந்து போட்டுட்டு மறந்துருங்க, எரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிருங்க. ஓகேவா? அவருடைய விபூதியை தினம் எடுத்துக்கோங்க, மாற்றம் வரும் கண்டிப்பா. பாருங்க, சூப்பரா இருக்கு மெசேஜஸ். வாவ், ரைட். சரண்டர் பண்ணிருங்க. உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாத்தையும் இந்த அக்னியில போட்டு எரிச்சிருங்க. அவருடைய விபூதி யூஸ் பண்ணுங்க. யூ வில் கெட் சேஞ்சஸ். எக்ஸலன்ட், ரைட்? பைல் 3. ஸோ உங்களுக்கு ஏஞ்சல்ஸும் சரி, கடவுளும் சரி, எல்லாருமே, பாபாவும் எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் ஃபாலோ திஸ் கைடன்ஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.